نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. சூரத்துல் பக்ராவுடைய 111, 112, 113 ஆகிய 3 வசனங்கள். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وقالوا لن يدخل الجنة إلا من كان هودا أو نصارى تلك أمانيهم قل هاتوا برهانكم إن كنتم صادقين بلى من أسلم وجهه لله وهو محسن فله أجره عند ربه ولا خوف عليهم ولا هم يحزنون. وقالت اليهود ليست النصارى على شيء وقالت النصارى ليست اليهود على شيء وهم يتلون الكتاب كذلك قال الذين لا يعلمون مثل قولهم فالله يحكم بينهم يوم القيامة فيما كانوا فيه يختلفون. யூதர்களாக அல்லது கிறிஸ்துவர்களாக இருப்போரை தவிர வேறு யாரும் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார் என்று அவர்கள் கூறுகின்றனர். இது அவர்களின் வீண் ஆசையாகும். நீங்கள் உண்மையாளர்களாக இருப்பின் உங்களுடைய சான்றை கொண்டு வாருங்கள் என்று நபியே கூறுவீராக. அவ்வாறன்று தமது முகத்தை அல்லாஹுக்கு பணிய வைத்து நல்லறங்கள் புரிபவருக்கே அவருடைய இறைவனிடம் நற்பலன் உண்டு. அத்தகையோருக்கு எதிர்காலம் பற்றி எவ்வித அச்சமும் இராது. கடந்த காலம் குறித்து அவர்கள் துயரை அடையவும் மாட்டார்கள். கிறிஸ்தவர்கள் எதிலும் இல்லை என்று யூதர்கள் கூறுகிறார்கள், யூதர்கள் எதிலும் இல்லை என்று கிறிஸ்தவர்கள் கூறுகிறார்கள். இத்தனைக்கும் அவர்கள் இரு பிரிவினரும் வேதத்தை படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கூறுவதைப் போன்றே அறியாதவர்களும் கூறுகிறார்கள். ஆகவே அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டதில் அவர்களிடையே மறுமை நாளிலே அல்லாஹ் தீர்ப்பு வழங்குவான் என்று வல்லாஹ் ரஹ்மான் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பக்ராவுடைய 111 113 வசனம் வரை இந்த செய்திகளை பேசுகின்றான். இல்லை அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான் அப்படின்னு சொன்னால், இந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்களே, அந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் சில செய்திகளை சொல்ல வர்றாங்க. என்ன செய்தி அப்படின்னு சொன்னால், நாங்கள் தான் யூதர்களாக இருக்கக்கூடிய நாங்களும் அதே போல் கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நாங்களும் இந்த 2 பேரை தவிர, இந்த 2 சமுதாயத்தவர்களை தவிர வேறு எந்த சமுதாயமும் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள். வேறு யாருக்கும் சொர்க்கம் கிடையாது. இது ஒன்று யூதராக இருந்தால் சொர்க்கம் கிடைக்கும், இல்லைன்னா கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சொர்க்கம் கிடைக்கும் சொல்லிட்டு அந்த 2 பேரும் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இப்படி கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இப்போ அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அப்படி சொல்லுகிற அந்த விஷயம் இருக்க, அது நீங்கள் வைக்கின்ற ஒரு வீணான ஆசை. நீங்கள் அப்படி ஆசைப்படுறீங்க.
நம்ம மட்டும் சொர்க்கம் போகணும், வேற யாரும் போகக்கூடாது அப்படின்னு நீங்க ஆசைப்படுகிறீர்கள், அது வீண் ஆசை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுகிற இந்த செய்திக்கு நீங்க உண்மையாளர்களாக இருப்பீர்கள் சொன்னா உங்களுக்கு அதற்கான சான்றுகளை நீங்க கொண்டு வாங்க பார்க்கலாம். என்ன சான்று வச்சிருக்கிறீங்க, அதற்கான அத்தாட்சிகள் என்ன வச்சிருக்கிறீங்க, நீங்க கொண்டு வாங்க பார்க்கலாம் என்று சொல்லி நபியே நீங்க அவங்களிடத்துல யூதர்களிடத்திலையும் அந்த கிறிஸ்துவர்களிடத்திலையும் நீங்கள் கேளுங்கள் என்று நபி அவர்களுக்கு வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றார். அதே போல அடுத்து வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு பதில் சொல்லும் முகமாக 112வது வசனத்திலே ஒரு செய்தியை பேசுகின்றார். என்னன்னு சொன்னா, நீங்க சொர்க்கத்துக்கு போயிடலாம் அல்லது கிறிஸ்தவர்கள் சொர்க்கத்துக்கு போயிடலாம்னு சொல்லி நீங்க மாறி மாறி சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, அப்படியெல்லாம் இல்லை. யார் அல்லாஹுக்காக வேண்டி தங்களை முழுமையாக அர்ப்பணித்து பணிந்து விடுகிறார்களோ, அதாவது அல்லாஹ் சொன்ன கட்டளைக்கு இணங்கி தன்னுடைய வாழ்க்கைகளை அமைத்து கொண்டு நல்லறங்கள் செய்கிறாங்களோ அவர்கள்தான், அத்தகையோருக்குத்தான் எதிர்காலம் இருக்கிறது, அத்தகையோருக்குத்தான் நாளை மறுமையிலே வெற்றி இருக்கிறது, நற்பலன் இருக்கிறது. நீங்க சொல்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு மட்டும் சொர்க்கம் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது என்று சொல்லி வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு சொல்லிட்டு, யார் நல்லறங்கள் செய்கிறார்களோ, அல்லாஹ்வை நம்பி நல்லறங்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்தை பற்றி எந்த அச்சமும் தேவையும் இல்லை. நாளை மறுமையை குறித்து அவர்கள் துயரடைய வேண்டிய அவசியமும் இல்லை. இந்த உலகத்தை பற்றி கவலையும் இல்லை, நாளை மறுமையை பற்றி கவலையும் இல்லை. ஏன்னா முழுக்க முழுக்க அல்லாஹ் அல்லான்னு சொல்லி அல்லாஹுடைய கட்டளைக்கு அடிபடிந்து போனதுனால அவர்களுக்குத்தான் அந்த ஜெயம் இருக்கிறது என்பதை அந்த 112வது வசனத்திலே அல்லாஹ் பேசுகின்றான். அடுத்து 3வது வசனத்தில், அதாவது இந்த இடத்துல சொல்லும்போது இன்னொரு செய்தி ஒன்று ஞாபகத்துக்கு வருகிறது. நம்ம இதே சூரத்துல் பக்ராவில் 80வது வசனம் நம்ம விரிவுரை கொடுக்கும் பொழுது ஒரு செய்தியை நம்ம பார்த்தோம். என்னன்னு சொன்னா, நரகம் எங்களை ஒரு குறிப்பிட்ட நாள் அவ்வளவுதான் தீண்டும், அதுக்கு பாடு எங்களை நரகத்தில் போட்டு அல்லாஹ் வதைக்க மாட்டான், விட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இப்படி சொன்னாங்க. அவங்க எப்படி சொன்னாங்க எப்படின்னு சொன்னா, இந்த உலகம் இருக்கு ஒரு 7000 ஆண்டுகள் வரை இருக்கும், அவ்வளவுதான், அதுக்கு பாடு இந்த உலகம் இருக்காது. ஒரு 1000 ஆண்டுக்கு ஒரு நாள் அப்படிங்கிற அடிப்படையில் 7000 ஆண்டுக்கு 7 நாள் நாங்க நரகத்துல இருப்போம், அதுக்கு பாடு எங்களை அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்பி வச்சிருவான் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, அந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் சொன்ன செய்தியை சூரத்துல் பக்ராவுடைய 80வது வசனத்துல அல்லாஹ் ஏற்கனவே சொல்லி இருந்தான். அதே போன்ற ஆசைதான், அது நடக்காத விஷயம் இல்லை. அவங்க சொல்ற மாதிரி 7000 8000 அதெல்லாம் அல்லாஹ்வுடைய கணக்கில் உள்ளது. இந்த உலகம் எவ்வளவு நாளைக்கு இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அல்லாஹ்வுடைய கணக்கிலே உள்ளது, கருத்திலே உள்ளது. வேற யாருக்கும் அது தெரிய போறதில்லை. அவர்கள் அப்படி நினைத்து கொண்டு ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதே போன்றுதான் இப்ப யூதர்கள் நினைத்து கொண்டிருக்கிற ஒரு செய்தியை, பேசிக்கொண்டிருக்கிற ஒரு செய்தியை அல்லாஹ் சொன்னா, யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அந்த சமுதாயம் மட்டும்தான் சொர்க்கம் செல்லும் அப்படிங்கிற அவங்க ஆசையை வெளிப்படுத்துறாங்க. அது வீணான ஆசை, அது நிறைவேறாத ஆசைன்னு அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னா அந்த வசனங்கள்ல சொல்றான். அடுத்து இந்த 113வது வசனத்துல இன்னொரு செய்தியை சொல்றான். அந்த 2 சமுதாயம் இருக்குல்ல, அந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும், இந்த 2 சமுதாயம் இருக்க ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்றாங்கன்னு சொன்னா பொறாமையோடு, அவன்லாம் எதுக்கும் லாய்க்கில்லாதவன். யூதர்கள் கிறிஸ்தவர்களை பார்த்து அவர்கள் எதற்கும் லாயக்கற்றவர்கள், அவங்களுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை, அவங்களுக்கு எதுவுமே கிடையாது என்று என்ன செய்யறான்னு சொன்னா யூதர்கள் கிறிஸ்தவர்களை பார்த்து சொல்லுகிறார்கள், காலத்தில் யஹூது லைசத்தின் நசாரா அலா ஷைஇன், அவங்க எதுவுமே இல்லை, எதுக்கு லாயக்கற்றவர்கள், அவங்களுக்கு எதுவும் கிடைக்க போறது இல்லை அப்படின்னு யூதர்கள் கிறிஸ்தவர்களை பார்த்து சொல்றாங்க. கிறிஸ்தவர்கள் யூதர்களை பார்த்து சொல்றாங்க, காலத்தின் நசாரா லைசத்தில் யஹூது அலா ஷைஇன், யஹூதிகளுக்கு எதுவும் கிடைக்க போறது இல்லை, எல்லாம் எங்களுக்கு தான், நாங்க தான் அப்படின்னு நினைச்சாங்க. மாறி மாறி 2 பேரும் பொறாமையில் எப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க என்று வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா அடுத்து 113வது வசனத்துல அல்லாஹ் செய்தியை சொல்லுகின்றார். இந்த வசனம் இறங்குறதுக்கான காரணமாக நாம
ஹதீதுகளில் பார்க்கிற பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஒரு செய்தியை அறிவிக்கிறாங்க. என்னன்னு சொன்னா, ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல நஜ்ரான் தேசத்தை சேர்ந்த கிறித்துவர்கள் சிலர் என்ன செய்றாங்கன்னு சொன்னா வர்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சந்திச்சு பேசலாம், புதுசா ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே, முஹம்மது நபி அப்படிங்கிறது நம்முடைய இஞ்சில் எழுத்தெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, தான் முஹம்மது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, முஹம்மது தானா என்பதை உறுதிப்படுத்தலாம், போய் பேசலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னு சொன்னா, நஜ்ரான் தேசத்திலிருந்து மதீனாவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவங்களை சந்திக்கிறதுக்கு வர்றாங்க. அப்படி வந்தது தெரிஞ்ச இந்த செய்தி தெரிஞ்சு என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அங்க மதீனாவில் இருக்கக்கூடிய யூத அறிஞர்கள், யூத தௌராத் வேதத்தை படிச்ச அறிஞர்கள் இருக்காங்க அல்லவா, அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அவங்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல வர்றாங்க. இப்போ ரெண்டு பிரிவினரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல வந்துட்டு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அங்க வார்த்தை போர் என்ன ஆகுதுன்னு சொன்னா வருகிறது. நீ எதில் இல்லப்பா, நீ லாய்க்கு இல்லை, நீ லாய்க்கு இல்லை, நீ அப்படி சண்டை போட்டுக்கிறாங்க. ரெண்டு பேருமே ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாலேயே சண்டையிட்டு கொண்டனர். அப்போ யூதராக இருக்கக்கூடிய ராஃபி பின் ஹுரைமலா என்று சொல்லப்படக்கூடிய என்ன செய்யறாருன்னு சொன்னா, கிறிஸ்தவர்களை பார்த்து சொல்றார், கிறிஸ்தவர்களே நீங்கள் எதிலுமே இல்லப்பா, நீங்க எதுக்கு லாய்க்கு இல்லாத ஆளு, நீங்க எதுக்கு இங்க இந்த முஹம்மதை பார்க்க வந்தீங்க, நீங்க இந்த தூதரை எதற்காக நீங்க பார்க்க வந்தீங்க அப்படி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அப்படி சொல்லிதோடு மட்டும் இல்லாம ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இஞ்சில் வேதத்தையும் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா மறுக்கிற அளவிற்கு அவங்களுடைய பேச்சுவார்த்தைகள் போகுது. அவருடைய பேச்சுவார்த்தை அந்த யூதரான ராஃபி பின் ஹுரைமலா என்று சொல்லப்படக்கூடிய வார்த்தைகள்லாம் அவ்வளவு மோசமா வெளியே வருது. அப்ப உடனே நஜ்ரானை சேர்ந்த அந்த கிறிஸ்துவர் என்ன செய்றாங்கன்னு சொன்னா, யூதர்களை பார்த்து நீங்கள் தான்ப்பா எதுக்குமே லாய்க்கு இல்லாத ஆளு, நீங்க தான் எதுக்குமே லாய்க்கு இல்லாத ஆளு அப்படின்னு சொல்லிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த நபித்துவத்தையும் தௌராத் வழங்கப்பட்டிருந்துச்சு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு, அந்த தௌராத் வேதத்தை என்ன செய்றாங்கன்னு சொன்னா நிராகரிக்கிறாங்க. அதெல்லாம் இல்லப்பா, சும்மா நீங்க அப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லிக்கிறீங்க, தௌராத்னு சொல்றீங்க, நீங்க நிறைய பொய் சொல்லிட்டு கட்டுறீங்க, அப்படி இப்படி நீங்கெல்லாம் எதுவுமே இல்லை என்று இவர்கள் மறுக்க ஆரம்பிக்கிறார்கள். அந்த நேரத்துல தான் வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரெண்டு சாராரையும் பார்த்து சூரத்துல் பக்ராவுடைய இந்த 113வது வசனத்தை அல்லாஹ் இறக்குறான். என்னன்னு சொன்னா, நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க, ஆனா நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை, ரெண்டு பேர்த்துக்குமே உங்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்டுச்சு, நீங்க ரெண்டு பேர்த்துக்குமே தௌராத் கொடுக்கப்பட்டுச்சு, இன்ஜில் கொடுக்கப்பட்டுச்சு, அதை நீங்க ஓதக்கூடியவர்களாக இருக்கிறீங்க, அதுல அறிஞர்களாக இருக்கிறீர்கள். அப்படி இருந்தும் நீங்க ரெண்டு பேரும் என்ன செய்றீங்கன்னு சொன்னா, நீங்க ஒண்ணுமே தெரியாத மாதிரி தெரியாத மக்களை போல நீங்க நடந்து கொள்ளுகிறீர்களே, இத்தனைக்கும் நீங்க ரெண்டு பேரும் வேதத்தை படிச்சுக்கிட்டு என்ன செய்றீங்கன்னு சொன்னா, மற்றவர்கள் மீது பொறாமையின் அடிப்படையில் நீங்க இது மாதிரியான கருத்துக்களை கொண்டு நீங்க கருத்து வேறுபாடுகளில் சண்டையிட்டுக் கொள்ளுகிறீர்களே, நாளை மறுமையில இதற்கு அல்லாஹ் தீர்ப்பு வழங்குவான். நாளைக்கு மறுமைக்கு வாங்க, நீங்க அங்க வச்சு அல்லாஹ் உங்களுக்கு தீர்ப்பை வழங்குவான்னு சொல்லிட்டு இந்த 113வது வசனத்துல அல்லாஹ் பேசுவதை நாம் பார்க்கிறோம். வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம்மவர்களுக்கு கிடைத்திருக்கிற இந்த தீன், இந்த இஸ்லாமிய மார்க்கம், உம்மத்தே முஹம்மதியா என்ற அந்த சிறப்பு, அதில் அல்லாஹ் நம்மை நிலைத்திருக்க செய்து நாளை மறுமையிலே வெற்றியாளர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.